ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச ஓரியோ ட்ரஃபிள்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஒயிட் சாக்லேட் ஓரியோ ட்ரஃபிள்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு 15 ஓரியோ பிஸ்கட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பவுடர் ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பிறகு இதை வேறொரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இது கூட 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு நம்ம கையில் கொஞ்சமாக நெய் தடவி வைக்கலாம். இது ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னா கையில் நம்ம உருண்டையாக்கும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்கில் ஹேண்ட் க்ளவுஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம ஆக்கிக்கலாம். ஓரளவு ஒரு லெமன் சைஸ் பால் இல்லை அதை விட கொஞ்சம் சின்னதாக நீங்கள் சின்ன சின்ன பாலாக ஆக்கிக்கோங்க. பிறகு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம இந்த பால்ஸ் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பால்ஸ்லாம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிற சமயத்தில் நம்ம ஒயிட் சாக்லேட்டை நான் மெல்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது நீங்கள் இதர் டபுள் பாய்லர் மெத்தடில் பண்ணலாம், இல்லை மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மைக்ரோவேவ் பண்ணி தான் எடுக்க போகிறேன். ஸோ இது நான் ஒரு 75 கிராம்ஸுக்கு சாக்லேட் நான் எடுத்திருக்கேன். என்னோடய பால்ஸ் ஒரு 11 பால்ஸ் தான் இருந்தது, அதனால் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் சாக்லேட்டை ஒரு 20 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணி இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி நம்முடைய பால்ஸும் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் இந்த ஒயிட் சாக்லேட் ஆறின பிறகு நம்ம ஒரு பால் எடுத்து நல்லா இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த ஒயிட் சாக்லேட்டில் இந்த பால்ஸ் நல்லா டிப் ஆகி ஃபுல்லாக கவர் ஆகணும் ஒயிட் சாக்லேட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம அழகாக இதை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம பண்ணியிருக்கிற பால்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒயிட் சாக்லேட்டில் டிப் பண்ணி அதையும் எடுத்து நம்ம இந்த பேக்கிங் ஷீட்டில் வச்சு அதையும் நாம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். அப்படியே சும்மா நம்ம வைக்கிறதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் ஏதாவது டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸை நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படி இல்லை ஒயிட் சில்வர் பால்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் இதில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான ஒயிட் சாக்லேட் ஓரியோ ட்ரஃபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒயிட் சாக்லேட் கண்டென்ஸ்டு மில்க் எல்லாம் சேர்க்கறதுனால இது கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்வீட் டிஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ ஸ்வீட்னஸ் பிடிக்கல இல்லை அப்படின்னா ஒயிட் சாக்லேட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் செமி ஸ்வீட் சாக்லேட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது கூட இருக்குது. அதை கூட நீங்கள் வாங்கி பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து ரசித்து சமைங்க, ருசித்து ருசித்து சாப்பிடுங்க.